இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து சிங்கப்பூர் சலூன். படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. படத்தோடைய ஸ்டோரி என்னன்னாக்கா, ஒரு ஊருக்குள்ள முடிவெட்டுறதாகட்டும், மொட்டை போடுறதாகட்டும், காது குத்து ஃபங்க்ஷன் ஆகட்டும், எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலுமே சரி அந்த சாச்சா தான் போய் முடிவெட்டுவாரு. அந்த கேரக்டர் பார்த்தோன்னே பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. பசங்களோடய டிராவல் பண்றாரு, ரொம்ப பசங்க மேல பாசம் வைக்கிறாரு. முடிவெற்ற தொழிலையும் வந்து சொல்லி கொடுக்குறாரு. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு இன்ஜினியரிங் வேலை வேண்டாம், நான் சலூன் தான் வைக்க போறேன், சலூன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, முடிவெட்டுறது தான் என்னோட ஹாபி அப்படின்னு சொல்லிட்டு முடிவெற்ற தொழிலையே முழுமையா இறங்குறாரு. ஆர்ஜே பாலாஜி வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. காரு பங்களான்னு ஒரு மாப்பிள வந்தோடனே ஆர்ஜே பாலாஜி சாதாரண முடிவெற்ற தொழில் தானே செய்யறாப்புல, அந்த தொழில என்ன வருமானம் வரப்போகுது, அதனால வேண்டான்னு சொல்லிடுவாப்புல. உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு நீங்க பாய் பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் சரிங்க, நான் சின்ன வயசுல கத்துக்கிட்டது பார்த்து வியந்தது அந்த சாச்சா அப்படிங்கிற கேரக்டர், முடிவெற்ற தொழில், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அது எத்தனை தடைகள் வந்தாலும் சரி நான் தான் செய்வேன் அப்படின்னு விடாவிடியா இருக்காரு. இவர் சொன்ன மாதிரியே மாமனாருடைய காசை போட்டு சிங்கப்பூர் சலூன் வைக்கிறாரு. அதுல நிறைய தடைகள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய அதெல்லாம் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து சிங்கப்பூர் சலூனை வந்து காப்பாத்தினாரா, இவர் நினைச்ச மாதிரியே முடிவெற்ற தொழில இவர் சாதிச்சாரா அப்படிங்கறதான் படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவிட்டி என்னன்னா, எல்லாமே தெரிஞ்ச முகங்கள். ஆர்ஜே பாலாஜி ஆகட்டும், ரோபோ சங்கர், சக்திராஜ், இந்த மாதிரி நிறைய பட்டாளங்கள் வந்து படத்துல இருக்கு. எல்லாருமே வந்து தெரிஞ்ச முகங்கள். ஆர்ஜே பாலாஜினாவே ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும், ஒரு காமெடி இருக்கும். ஏன்னா மூக்குத்தி அம்மன் அவருடைய படங்கள் எல்லாமே வந்து காமெடியா ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படின்னு தான் மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஆர்ஜே பாலாஜி படத்துக்கு போனா ஒரு சந்தானம் படத்துக்கு போன மாதிரி வயிறுக்குள்ள வந்து சிரிச்சுட்டு போலாம்ப்பா, ஒரு கவுண்டமணி சேர்ந்து காமெடி மாதிரி நிறைய காமெடி இருக்கும், அந்த மாதிரி நினைச்சுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா வந்து ஒரு சீரியல் டைப்ல கொண்டு போயிட்டாங்க. இன்டர்வல் வரைக்குமே வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து எப்படி படிக்கிறாரு, லைஃப்ல எப்படி செட்டில் ஆகுறாரு, அந்த ஒரு ஸ்டோரி அப்படியே இன்டர்வல் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அதனாலேயே ஒரு கொஞ்சம் போர் அடிக்குதோ படம், கதைக்குள்ள டைரக்டா இன்வால்வ் ஆயிருந்தாக்கா படம் வந்து பெரிய படமா வந்திருக்கும். ஆனா இவங்க கதைக்குள்ள இன்வால்வ் ஆகாம சுத்தி இருக்கிற கேரக்டர் மேல ஒரு இது வச்சு அங்கத்தால காமெடியும் இல்ல, ஒரு சும்மா கதைக்கு தேவையான சீன்கள் நிறைய வச்சிருக்காங்க. இருந்தாலுமே நமக்கு ஒரு விறுவிறுப்பு இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னடா இது அடுத்த என்ன சீன் அப்படிங்கறத நம்மளே வந்து கண்டுபிடிச்சிடலாம், இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அதனாலேயே படம் வந்து கொஞ்சம் தொய்வடையுதோ அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இன்டர்வலுக்கு மேல இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வந்து நல்ல கான்செப்ட் தான். ஆனா அதை பாக்குறதுக்கு இன்டர்வல் வரைக்கும் பொறுமையா இருக்க வேண்டியது இருக்கு. அதுதான் படத்துடைய மைனஸ் நான் நினைக்கிறேன். படத்துடைய கான்செப்டே வந்து அந்த சிங்கப்பூர் சலூன் தான். சிங்கப்பூர் சலூன் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கதைக்குள்ள வந்து இன்வால்வ் ஆகி படத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்ப அந்த ஸ்டோரி வந்து படம் ஃபுல்லாவே வந்து சிங்கப்பூர் சலூனை வச்சு ஒரு படமா பண்ணிருக்கலாம். ஆனா ஆர்ஜே பாலாஜியோட லைஃபை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூரா வந்து அப்படியே கொண்டு போயிட்டாங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை வந்து அந்த சிங்கப்பூர் சலூனுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா படம் வந்து மிகப்பெரிய படமா வந்திருக்கும், பெருமளவுல வந்து பேசப்பட்டிருக்கும், எல்லாத்துக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனா ஒரு படமா இருந்திருக்கும். ஆர்ஜே பாலாஜினாவே என்டர்டைன்மெண்டா இருக்கும், நல்லா பேசுவாரு, நல்லா காமெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் மக்கள் வந்து எதிர்பார்த்து வராங்க. ஆனா இவர் வந்து தண்ணி அடிக்கிற சீனே வந்து ஒரு முக்கியமா ஒரு சீன், ஒரு பார்க்குள்ள வந்து நடக்கிற சீனே வந்து அது வந்து ரொம்ப நேரம் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து கதைக்கு தேவைதான், ஆனா அது ஒரு லைட்டா காட்டிட்டு அப்படியே நகர்த்திட்டு போயிருக்கலாம். ஆனா ரொம்ப வலுக்கட்டாயமா அந்த பார்க்குள்ள இருக்கிற சீனை வந்து ரொம்ப நேரம் வந்து காட்டியிருக்காங்க. அது வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். படத்துல தேவையில்லாத சீன்லாம் நிறையவே இருக்கு, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சிங்கப்பூர் சலூனை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்கன்னா திரைக்கதையில கொஞ்சம் இன்னுமே வந்து பசங்கள்லாம் கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கு, நிறைய விஷயங்கள் அதில் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் நார்மலான படம் மாட்டி பண்ணிட்டாங்க. மொத்தத்துல படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிளுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து திருப்திப்படுத்தும், ஆனா மற்ற யங்ஸ்டர்ஸ் வந்து திருப்திப்படுத்தும். கிளைமேக்ஸ் அந்த சிங்கப்பூர் சலூன்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிடும். ஆனா ஜென்ரல் ஆடியன்ஸை வந்து ஃபில்அப் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். படத்துல இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும், எல்லாமே வந்து பக்காவா நல்லா இருக்கு. ஆனா எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. மொத்தத்துல படம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும், ஒரு ஒன் டைம் வாட்சபிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய்.